ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய மூணு மெயின் இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஒரு சூப்பர் டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா போதும், திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட கடைகளில் வாங்குகிற கீ மைசூர் பாக் மாதிரியே இருக்கும் இதோடைய டேஸ்ட்டு. இதை பண்ணுறதும் ஈஸி, இன்க்ரீடியண்ட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து அதை ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம். பேனில் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாவு கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஆனால் நல்லா சூடாகணும். சூடாகி இதில் ஒரு லைட்டாக ஒரு வாசம் வரும். அந்த அளவுக்கு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். ஒரு கப் வெல்லத்துக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்து இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். அதாவது ஒரு கப் மாவு, ஒரு கப் வெல்லம், அதுக்கு ஒரு கப் தண்ணி எடுத்து இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதுக்கு பாகுப்பதம்லாம் எதுவுமே தேவையில்லை. நல்லா இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுறலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் இல்லை அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரை கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கணும், இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். அதாவது மாவு எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு நெய்யோ இல்லை சன்ஃப்ளவர் ஆயிலோ ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா மெல்ட் ஆகி சூடாகி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்தெடுத்து வச்சுருக்கக்கூடிய கோதுமை மாவை இதோட ஆட் பண்ணிவிட்டு இந்த நெய்லேயே இந்த கோதுமை மாவு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது நல்லா ஒன்று போல் நம்ம வறுத்தெடுத்தோம் அப்படின்னா இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் இதை நம்ம வறுத்துக்கணும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வறுபட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெள்ளைப்பாகுவை இதோட ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும். வெள்ளத்தில் கொஞ்சம் கல் தூசி இருக்கும், அதுக்காக தான் அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும். இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விடணும். கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. கரெக்டாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் தான் ஆகும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு 3 மினிட்ஸ் கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம சேர்த்த வெல்லம் எல்லாமே வற்றி வந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி வந்தாலே போதும், நம்மளுடைய ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சும்மா ஒரு டைம் அப்படியே லைட்டாக கலந்து விட்டு இந்த பேன்லேயே இது ஒரு 5 மினிட்ஸ் போல் நம்ம ஆற விட்டுறலாம். அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கடைசியாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாதாம் இருந்தாலும் அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்வீட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரே ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க, ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.